கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியானது நாளை தொடங்க உள்ளது. இதற்கான இங்கிலாந்து அணியின் பிளேயிங் 11ஐ இங்கிலாந்து அணி அறிவித்தது. ஒரே ஒரு மாற்றம் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. சோயப் பஷீருக்கு பதிலாக மார்க்வுட் உள்ளே வந்துள்ளார். எனவே 3வது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11ஐ உத்தேசமாக பார்த்தால் கடந்த சில டெஸ்ட் போட்டிகளில் சொற்ப ரன்களுக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆகியுள்ளார். எனவே மீண்டும் அவர் ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்ததன் மூலமாக சுப்மன் கில் களமிறங்க வாய்ப்புள்ளது. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் என மூவரும் விளையாடாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் அவர்களின் இடங்களில் இளம் வீரர்கள் களமிறங்க வாய்ப்பு இருக்கலாம். குறிப்பாக சர்ஃப்ராஸ் கான் களமிறங்கவும் வாய்ப்பு இருக்கலாம். ஜடேஜா ஃபிட்னஸை எட்டிவிட்டால் ஜடேஜா கண்டிப்பாக களமிறங்குவார். இல்லையெனில் குல்தீப் யாதவ் விளையாட அதிக வாய்ப்பு இருக்கிறது. விக்கெட் கீப்பரை பொறுத்தவரை பேட்டிங்கில் KS பரத் கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் விக்கெட் கீப்பிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக இந்திய அணிக்கு கூடுதல் பேட்டிங் மற்றும் துருவ் ஜுரலுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க இந்திய அணி நினைத்தால் கண்டிப்பாக அவர் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் பிளேயிங் 11ஐ உத்தேசமாக பார்த்தால் ரோஹித் சர்மா, SSV ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், சர்ஃப்ராஸ் கான், ரஜத் படிதார், துருவ் ஜுரல், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், அக்ஷர் பட்டேல், பும்ரா, முகமது சிராஜ் என களமிறங்க வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை ஃபிட்னஸ் காரணமாக ரவீந்திர ஜடேஜா களமிறங்கவில்லை என்றால் நிச்சயம் குல்தீப் யாதவ் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. 5 டெஸ்ட் போட்டி கொண்ட இந்த தொடரில் 1-1 என்ற கணக்கில் தொடர் சமநிலையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.